மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் அல்லது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷனுக்குரிய அறிகுறியாகிய நெஞ்சு நோவை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே அந்த மாரடைப்புக்கு ஏற்படுகின்ற போது வருகின்ற அந்த நெஞ்சு நோவை நெஞ்சு வலியை நாங்கள் எங்களுடைய மெடிக்கல் டேர்மிலே நாங்கள் என்னென்று சொல்லுவோம், அஞ்சைனா என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த அஞ்சைனா ஆனது என்ன நடக்கின்றது என்றால், அதிலே முதலாவதாக ஒரு வகை இருக்கின்றது. அதை நாங்கள் கிளாசிக்கல் அஞ்சைனா அல்லது எக்ஸர்ஷனல் அஞ்சைனா என்று சொல்லுவோம். அதாவது புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிற மாதிரி வருகின்ற நெஞ்சினோ அல்லது நாங்கள் ஏதாவது கஷ்டமான வேலை செய்கின்ற போது எங்களுக்கு ஏற்படுகிற நெஞ்சு வலியை பற்றித்தான் நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். இந்த நெஞ்சு வலியானது என்ன நடைபெறுகிறது என்றால், ஒரு சில காரணங்களினாலே இந்த நெஞ்சு வலியானது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் முக்கியமாக ஏதாவது நாங்கள் கூடுதலான அளவு உணவை உண்ட பிற்பாடு, அது ஆஃப்டர் மீல்ஸ் என்று சொல்லுவோம், ஏதாவது கூடுதலான அளவு உணவை உட்கொண்ட பிற்பாடு இந்த நெஞ்சுவலி ஏற்படலாம். அல்லது ஒரு குளிரான ஒரு காற்றோட்டமுடைய ஒரு காலநிலை, கோல்டு விண்டி வெதர் என்று சொல்லுவோம், காற்றோட்டமுள்ள குளிரான காலநிலை அல்லது குளிக்கின்ற போது. எனவே கன பேருக்கு நான் கண்டிருக்கின்றேன், அவர்கள் குளித்து கொண்டு இருக்கின்ற போதுதான் இந்த மாரடைப்பு நோய் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த கோல்டு விண்டி வெதர், அதாவது குளிரான காற்றோட்டமான காலநிலையிலையும் இந்த மாரடைப்பு நோய் ஏற்படலாம். அதே நேரத்திலே கோபம் கூடுதலாக வந்தாலும், எக்ஸைட்மெண்ட் வந்தாலும் இந்த மாரடைப்பு நோய் ஏற்படலாம். எனக்கு தெரிந்த ஒருவர், என்னுடைய நெருங்கிய உறவினர், அவருடைய மகனுக்கு 8-10 வருடங்களாக திருமணம் முடித்தும் கூட அவருக்கு பிள்ளை இருக்கவில்லை. எனவே அவருக்கு பிள்ளை பிறந்து விட்டது என்று சொன்ன உடனேயே அவர் அதிலேயே அந்த அம்மா மாரடைப்பு ஏற்பட்டு இறந்த நிகழ்ச்சி எனக்கு தெரியும். எனவே இந்த ஆங்கர் அல்லது எக்ஸைட்மெண்ட், அதாவது கோபப்படுவதனாலும் அதே நேரத்திலே கூடுதலாக படபடப்பு அல்லது மனம் அழுத்தம் ஏற்படுவதனாலும் கூட இந்த மாரடைப்பு நோய் ஏற்படலாம். என்றபடியால் தான் கோபப்படக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன், கோபப்பட்டால் நாங்கள் யாருக்கு பேச போகிறோமோ அவருக்கு தீமை இல்லை, எங்களுக்கு தான் கூடுதலான தீமை ஏற்படுகிறது. ஏனெனில் கோபப்படுகின்ற போது எங்கள் ரத்தத்திலே ஹோமோன்களாகிய அட்ரலின் போன்ற ஹோமோன்கள் வருகிறது. அதற்கு ஒரு காரணமாக எங்களுடைய இதய துடிப்பு வேகமாகிறது. இதய துடிப்பு வேகமாக எங்களுடைய குருதி அமுக்கம், பிளட் ப்ரெஷர் கூடுகிறது, உடல் முழுக்க வேர்க்கிறது, கைகால் எல்லாம் நடுங்குகிறது. இவையெல்லாம் பேசுவதற்கே தவிர மற்றவருக்கு அல்ல. எனவேதான் கோவப்படுவது என்பது ஒரு மூளை இல்லாதவர்கள் செய்கின்ற ஒரு வேலை என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனெனில் கோவப்படுகின்ற போது எங்களுக்கு தான் கூடுதலான அளவு தீமை ஏற்படுகிறதே தவிர மற்றவர்களுக்கு அல்ல. இது முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே கோப சுபாவமுள்ள மனநிலை இருக்கிறவர்கள் இன்றையில இருந்து நீங்கள் அந்த மனநிலையை மாற்றிக்கொள்வது மிகவும் முக்கியம். ஏனெனில் கோவப்படுவதால் கூட எங்களுக்கு என்ன ஏற்படும், இந்த மாரடைப்பு நோய் ஏற்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் கூடுதலான அளவு இருக்கின்றது. எனவே கோபப்பட வேண்டாம். எனவே இந்த கோபமும் இந்த படபடப்பும் எங்களுக்கு என்ன ஏற்படுத்துகிறது, இந்த மாரடைப்பை ஏற்படுத்துகிறது. என்றபடினாலே தான் இந்த மனதை சாந்திப்படுத்துகின்ற வழிமுறைகள், அதாவது ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் அல்லது நாங்கள் சொல்லும் யோகாசனம், இவையெல்லாம் உடலுக்கு மனதை சாந்திப்படுத்தி மனதை நல்லாக ஒரு அமைதியாக ரிலாக்ஸாக வைத்திருக்கக்கூடிய ஒரு முறைகளாக இருக்கின்றது. இவை கூட இந்த மாரடைப்பு ஏற்படாமல் தடுப்பதற்குரிய நல்ல காரணங்கள். எனவே உங்களுக்கு யோகாசனம் ஒரு குருவிடமிருந்து நீங்கள் கற்க முடியுமானால், அல்லது யோகாசனத்தை நீங்கள் ஒழுங்காக செய்வீர்களாக இருந்தால் உண்மையாக அது மாரடைப்புக்கு 100% பாதுகாப்பளிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே சில பேர் நான் கண்டிருக்கின்றேன், மைதானத்துக்கு போய் உடற்பயிற்சி செய்வார்கள். உடற்பயிற்சி செய்த பிற்பாடு உடனடியாக வந்து அந்த மைதானத்துக்கு முன்னால் இருக்கிற கடையிலே 2 சிகரெட்டையும் குடித்து போட்டு 2-3 பனிசையும் வாங்கி சாப்பிட்டு போட்டு போவார்கள். அது ஒரு பாதுகாப்பான முறை அல்ல. நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், பாதகமான காரணிகள் அல்லாமல் இந்த யோகாசனத்தை நாங்கள் செய்கின்ற போது அது உடலுக்கு மிகுந்த நன்மை அளிக்கின்றது. அதே நேரத்திலே இந்த மாரடைப்பு
ஏற்படுவதை உங்களை தடுத்துக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் இந்த மத படபடப்பு, அதாவது கோபம், இவற்றையெல்லாம் நாங்கள் இதன் மூலமாக இந்த மனதை சாந்திப்படுத்துகின்ற ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் மூலமாக நாங்கள் கூடுதலான அளவு குறைத்துக் கொள்ள முடியும். இவை கூட உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவும் எங்களை இருதயத்தை பாதுகாக்கின்ற ஒன்றாம் இருக்கின்றது. அதே நேரத்திலே எவ்வளவு நேரம் இந்த நெஞ்சு நோய் நீடிக்கும் என்றால் கொஞ்ச நேரம்தான், ஒரு 4-5 நிமிடங்கள் மட்டும்தான். தண்ட பாட்டிலேயே நெஞ்சு நோய் போய்விடும். அதே நேரத்தில் இன்னும் ஒன்றும் இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அந்த உடற்பயிற்சியோ அல்லது நடக்கின்ற போது இந்த வந்த நெஞ்சினோ பிற தண்டால் நாங்கள் அந்த உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கின்ற போதும் கூட தானாகவே அந்த நெஞ்சினோ நிற்பதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கு. எனவே ஒரு சில நேரங்கள் தான் இந்த நெஞ்சு வலி இருக்கும். இருந்தாலும் கூட தானாகவே இந்த நெஞ்சு வலி அப்படியே நின்று போவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதை வைத்துக்கொண்டு என்ன நிற்கிறார்கள் என்றால் நோயாளிகள், இது எனக்கு மாரடைப்பு அல்ல, ஏன் நோவு வந்தது, நெஞ்சு வலி வந்தது, வலி தானாகவே நின்று விட்டது, திருப்பி நான் தொடர்ந்து அந்த உடற்பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்ற போது அந்த வந்த வலி என்ன செய்து விட்டது, தானாகவே குறைவடைந்து விட்டது என்றபடியினாலே ஒரு தவறான முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். என்ன முடிவு என்றால், இது எங்களுக்கு ஒரு மாரடைப்பு நோயாக இராது என்ற ஒரு முடிவு. இது 100% பிழையானது. இது மாரடைப்பாக இருக்கலாம். அடுத்ததாக எங்களுடைய இந்த கனேடியன் கார்டியோவாஸ்குலர் சொசைட்டி, அதாவது கனடாவினுடைய இருதய சங்கம், இருதயத்தை பாதுகாப்பவருடைய சங்கம் எங்களுக்கு இந்த நெஞ்சு வலியை 4 தரங்களாக, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 என்று 4 தரங்களாக பிரித்திருக்கிறது. முதலாவது கிரேட் 1 தரம் ஒன்றிலே எப்படி நெஞ்சு நோய் ஏற்படும் என்றால், அந்த நோயாளி சாதாரணமாக எல்லா வேலையும் செய்வார், ஆனால் அவருக்கு நெஞ்சு வலி வராது. ஆனால் கூடுதலான அளவு பிசிக்கல் எக்ஸர்ஷன் என்று சொல்லுவோம், அதாவது கூடுதலான அளவு உடற்பயிற்சி செய்கின்ற போது நோய், அது தரம் 1. தரம் 2 கிரேட் 2 என்னவாக இருக்கின்றது என்றால், ஒரு கொஞ்சம் கூடுதலான அளவு நெஞ்சு வலி ஏற்படும். என்ன செய்கின்ற போது, ஒரு மலையிலே ஏறுகின்ற போது அல்லது 10 படி நாங்கள் நடக்கின்ற போது, அதாவது லிமிட்டட் எக்ஸர்ஷன் என்று சொல்லுவோம். லிமிட்டட் எக்ஸர்ஷன் என்று சொல்லுகின்ற போது, ஒரு மலையிலே நாங்கள் ஏறுகின்ற போது அல்லது ஒரு படியிலே 10 படிகள், ஸ்டேர்கேஸ் என்று சொல்லுவோம், 10 படிகள் நடக்கின்ற போது அந்த இடத்திலே இந்த நெஞ்சு வலி ஏற்பட்டால் அது தரம் 2 கிரேட் 2 என்றுவோம். கிரேட் 3 என்று சொல்லப்படுவது என்னவென்றால் லிமிட்டட், அதாவது முதல் நாங்கள் சொன்னோம் மலையிலேயோ அல்லது உயரமாக ஒன்றிலோ நடக்கின்ற போது வலி வந்தது. இங்கே கிராஜுவல் லிமிட்டேஷன் என்று சொல்லுவோம், அதாவது சமதரையிலே நடக்கின்ற போது கூட அல்லது சமதரையிலே உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கின்ற போது கூட வருகின்ற வலி என்ன இடத்துல இருக்கின்றது, தரம் 3 அல்லது கிரேட் 3. அடுத்ததாக தரம் 4 என்று சொல்லும்போது சிவியர் லிமிட்டேஷன் என்று சொல்லுவோம், அதாவது அவர்களுக்கு சும்மா இடத்துல இருக்கின்ற போதே அவர் ஒரு மலை ஏறவில்லை, படிக்கட்டுகள் ஏறவில்லை, நடக்கவில்லை, சமதரையிலே நடக்கவில்லை என்றாலும் கூட ஒரு இடத்திலே அவர் இருக்கின்ற போது அல்லது நித்திரை கொள்ளுகின்ற போது அவருக்கு வருகின்ற நெஞ்சு நோய் வருமாக இருந்தால் அதை நாங்கள் என்னென்று சொல்லலாம், கிரேட் 4 அல்லது தரம் 4 என்று சொல்லுவோம். இது ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி. என்றால் இதிலே என்ன நடைபெறுகிறது, அத்ரோஸ்க்ளரோசிஸ் எனப்படுகின்ற அந்த முடிவுறு நாடுகளில் இருக்கின்ற தடைகள் கூடுதலாக இருக்கின்றபடியானதான் இவ்வாறு இது ஏற்படுகிறது. எனவே அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் பிடிக்காதவர்களுக்கு பார்க்காதவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், பெல் சின்னத்தை அமுழ்த்தி நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக தகவல் வேலுமாக இருந்தால் 0094 777 35 62 45 மூலமாக தொடர்பு கொள்ளலாம். இந்த பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான உரைவன வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.